திரைப்படங்கள் பெண்களை போகப் பொருளாக மட்டுமே பார்க்கின்றன. இதற்கான காரணம் என்ன? பெண்களை தவறாக சித்தரிக்கும் போக்கு ஒரு மனநலம் சார்ந்த பிரச்சனை சம்பந்தப்பட்டதா? விரிவாக விவரிக்கிறார் நமது செய்தியாளர் கனகதாரா. இந்த செய்தி தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. இன்றைய கமர்ஷியல் சினிமா ரசிகர்களிடம் பாரபட்சம் பார்க்கிறதா? அப்படி பாரபட்சம் பார்க்கிறதென்றால் இன்றைய கமர்ஷியல் சினிமா யாரை திருப்திப்படுத்த நினைக்கிறது? யாரிடம் பாரபட்சம் பார்க்கிறது? திருப்திப்படுத்தப்படும் ஒரு சாரார் யார்? பலியாடாக்கப்படும் மற்றொரு சாரார் யார்? திருப்திப்படுத்தப்படுபவர்கள் ஆண்கள். அவர்களை திருப்திப்படுத்த உபயோகிக்கப்படுபவர்கள் தான் பெண்கள். ஆண்களை திருப்திப்படுத்த, குறிப்பாக மேல் கேஸை பூர்த்தி செய்ய கமர்ஷியல் சினிமாவில் சில பாடல்களும் அந்த பாடல்களில் வல்கர் கோரியோகிராஃபியும் ஆயுதமாக பல காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அண்மையில் வெளியான டாக்கு மகாராஜ் திரைப்படத்தின் டபடி டபடி பாடல் மற்றும் புஷ்பா 2 திரைப்படத்தின் ஃபீலிங்ஸ் பாடலிலுமே ஆண் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் கருவியாக வல்கர் டான்ஸ் மூமெண்ட்ஸ் கையில் எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்படியான கமர்ஷியல் சினிமாக்களில் பிரத்யேகமாக பெண்களை திருப்திப்படுத்த, பெண் ரசிகைகளை திருப்திப்படுத்த ஏதேனும் காட்சிகள் எழுதப்பட்டிருக்கிறதா என கேட்பவர்களுக்கு ஆமாம், நிச்சயமாக படத்தில் 2 அம்மா சென்டிமெண்ட்ஸ், 2 தங்கை சென்டிமெண்ட்ஸ் வைத்திருக்கிறோமே என இந்த இயக்குநர்களிடமிருந்து நாம் பதிலை எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த சென்டிமெண்ட் சீனை உற்று நோக்கினால்தான் தெரியும், அங்கு மகன்களும் அண்ணன்களும் ஹீரோக்களாக உருப்பெறுவதற்கு இங்கு அம்மாக்களையும் தங்கைகளையும் இயக்குநர்களின் பேனா பலவீனமாக்கி கொண்டிருக்கும். இப்படி திரையில் பெண்கள் எப்படி சித்தரிக்கப்படுகிறார்கள் என்ற பிம்பமே தரையில் இருக்கக்கூடிய ரசிகைகள் எப்படி மதிக்கப்படுகிறார்கள் என்ற உண்மையை நமக்கு உணர்த்தும். இந்த உண்மையை பெண் ரசிக பெருமக்களுக்கு உணர்த்தவும், திரையில் வடிவமைக்கப்படும் பெண் கதாபாத்திரங்களினுடைய தரத்தை நிர்ணயம் செய்யவும் உருவாக்கப்பட்ட டெஸ்டே பெக்டல் டெஸ்ட். இந்த டெஸ்ட் ஆனது 1985 கார்ட்டூனிஸ்ட் அலிசன் பெக்டல் மற்றும் அவரது நண்பர் லிஸ் வாலஸால் உருவாக்கப்பட்டது. இவர்கள் இந்த டெஸ்டை உருவாக்குவதற்கான உந்துதல் விர்ஜீனியா வுல்ஃபின் A Room of One's Own என்ற கட்டுரையிலிருந்து பெறப்பட்டது. இந்த கட்டுரையில் விர்ஜீனியா வுல்ஃப் மிக அரிதாகவே பெண் பாத்திரங்கள் ஃபிக்ஷனல் நண்பர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். மாறாக அவர்கள் எப்போதுமே ஆணோடு தொடர்புடைய உறவுகளாகவே, அதாவது ஆணுடைய காதலியாகவோ, மனைவியாகவோ, தாயாகவோ, தங்கையாகவோ, அக்காவாகவோ மட்டுமே எழுதப்படுகின்றன என தனது பார்வையை பதிவு செய்திருக்கிறார். விர்ஜீனியா வுல்ஃபின் இந்த கருத்தின் நீட்சியே பெக்டல் டெஸ்டின் விதிமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளது. இந்த டெஸ்டில் சொல்லப்பட்டிருக்கும் 3 விதிமுறைகள் இதுதான். 1. படத்தில் குறைந்தபட்சம் 2 பெண் பாத்திரங்களாவது இருக்க வேண்டும். 2. அந்த 2 பெண் கதாபாத்திரங்களும் தங்களுக்குள் ஒரு உரையாடலை நிகழ்த்த வேண்டும். 3. அந்த உரையாடல் அப்படத்தில் தோன்றும் பிற ஆண்களை பற்றிய உரையாடலாக இருக்கக்கூடாது. இந்த 3 விதிகளை அந்த திரைப்படம் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் அந்த திரைப்படம் இந்த டெஸ்டில் தேறிவிட்டதாகவும், அத்திரைப்படத்தில் பெண் பாத்திரங்கள் தரமாக அமைந்திருப்பதாகவும் அர்த்தம் கொள்ளலாம். பெண் கதாபாத்திரங்களினுடைய பாத்திர தரத்தை கணிக்க இந்த 3 விதிமுறைகளும் மிக எளிய காரணிகள் என்றாலும், இந்த எளிய காரணிகளை கூட திரையரங்கம் என்ற டெஸ்ட் பேப்பரில் எழுத திறமையில்லாமல் பெக்டல் டெஸ்டில் ஃபெயில் ஆகிய மாணவனாகத்தான் டபடி டபடி பார்க்கப்படுகிறது. நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக கனகதாரா.